Hi guys, welcome to Mupari Training Academy. So அனைவருக்கும் இனிய சரஸ்வதி பூஜை தின நல்வாழ்த்துக்கள் மற்றும் ஆயுத பூஜை தின நல்வாழ்த்துக்கள். ஸோ இந்த நாள் ரொம்ப முக்கியமான நாள். எல்லாருமே என்னன்னா சொல்லட்டும், ஓகே நான்லாம் வந்து நாத்திகன், நான் வந்து அதெல்லாம் நம்ப மாட்டேன், நான்லாம் வந்து சாமி இருக்கிறதே நம்ப மாட்டேன் அப்படின்லாம் சொல்லிடுறவங்களா கூட இருந்துட்டு போங்க, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஆனால் இன்னைக்கு ஒரு நல்ல தினம். இன்று நம்ம தொடங்கக்கூடிய எல்லாமே வந்து வெற்றியை நோக்கி தான் அமையும். நாளைக்கு விஜயதசமி நாள், எல்லாமே வெற்றியை நோக்கி மட்டும்தான் அமையும். ஸோ இந்த தினத்தில் இன்னும் நல்லா வெறி கொண்டு படிக்க ஆரம்பிங்க. நம்ம டெய்லியும் படிச்சுட்டு தான் இருக்கும். இன்னைக்கு கொஞ்சம் நல்லா எஃபர்ட் போட்டு படிங்க. கண்டிப்பா அந்த கடவுளின் அருளால் கண்டிப்பா எல்லாருக்குமே என்ன பண்ணுவாங்க பாத்தீங்கன்னா வேலைக்கு போறதுக்கான வாழ்த்துக்கள். ஓகேவா? ஸோ எல்லாருக்குமே நல்லா எளிமையா அந்த தேர்வு நடந்து முடிவதற்கான வாழ்த்துக்களையும் நாங்கள் கூறிட்டு இன்னைக்கு நம்மளுடைய பிசி அல்டிமேட்டை திருப்பியும் விட்ட இடத்துல இருந்து தொடங்குறோம். ஸோ எல்லாருமே நல்லபடியாக லிசன் பண்ணி கொஞ்சம் ஃபயரா ஆன்சர் பண்றதுக்கான வழியை பாருங்க. ஏன்னா எந்த அளவுக்கு நம்ம ஃபயரா ஆன்சர் பண்றோமோ அந்த அளவுக்கு ரொம்ப 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 முக்கியம். ஸோ இன்னைக்கு நம்மளுடைய பிசி அல்டிமேட்லுடைய இந்த விட்ட இடத்துல இருந்து தொடங்குற சீசன் இது. ஸோ இதில் நம்ம பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா உளவியல் கேள்விகள் தான். ஸோ உளவியல் கேள்விகளை நல்லா கவனிச்சுக்கோங்க. ஃபர்ஸ்டே வந்து நாங்கள் என்ன கொடுத்துருக்கோம் பார்த்தீங்கன்னா புதிர்கள் பகுதியிலிருந்து கேள்விகள் கொடுத்துருக்கோம். ஆக்சுவலாக லாஸ்ட் இயர் பிசியில் கேட்கல, ஆனால் இதுவுமே சிலபஸ்ல இருக்கு. இந்த டாபிக்குமே தகவல் கையாளும் திறன்ல வந்து பார்த்தீங்கன்னா இதுவுமே நமக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதனால தெரிஞ்சு வச்சுக்கோங்க, இந்த பர்சன்ஸ் எப்படி சால்வ் பண்ணலாம், எந்த மாதிரியான கேள்விகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஈஸி தான். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கீழ்கண்ட தகவல்களை படித்து வினாக்களுக்கு ஏற்ற விடையளிக்கவும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒரு 6 நண்பர்களை பற்றிய தகவல்கள் கொடுத்துருக்காங்க. இந்த 6 நண்பர்களை பத்தி என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றதெல்லாம் ஃபர்ஸ்ட் பார்த்துக்கலாம். ஸோ 6 நண்பர்கள் யாருன்னா ABCDEF. அப்போ ABCDEF 6 பேர். அதுல வந்து ACD ஆகியோர் கண்ணாடி வளையல் அணிந்திருந்தனர். யார் யாருன்றதை நல்லா பார்த்துக்கோங்க. A, அடுத்தது C, அடுத்தது D. இவங்களாம் என்ன வளையல் அணிஞ்சிருக்காங்க? கண்ணாடி வளையல். அப்ப A கண்ணாடி வளையல், C கண்ணாடி வளையல், D கண்ணாடி வளையல். மீதம் உள்ளோர் என்ன அணிஞ்சிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா தங்க வளையல். அப்ப B தங்கம், E தங்கம், F தங்கம். புரியுதாமா? அப்போ ஏவும் சியும் டியும் கண்ணாடி வளையல், மிச்சம் இருக்கவங்களாம் தங்க வளையல். அடுத்தது BCA ஆகியோர் ரோஜா மலரும் மீதமுள்ளோர் மல்லிகையும் வைத்திருந்தனர். அப்ப BCA, இந்த BCA 3 பேருமே என்ன மலர் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரோஜா மலர். மீதமுள்ளோர் என்ன மலர்? மல்லிகை மலர் வச்சிருந்தாங்களாம். சோ இதில் BCF ஆகியோர் உயரமாகவும் மீதமுள்ளோர் குள்ளமாகவும் இருந்தனர். அப்போ BCF இவங்கெல்லாம் உயரம், BCF இவங்கெல்லாம் உயரம், மீதி உள்ளவங்க எல்லாம் என்னது? குள்ளம். ஓகேவா? சோ இதை வச்சு நான் வந்து என்ன பண்ணிட்டேன்னு பாத்தீங்கன்னா ஐடென்டிஃபை பண்ணிட்டேன். இப்போ நான் ஒருத்தரை பத்தி சொல்ல சொன்னீங்கன்னா, இப்ப D பத்தி நான் சொல்ல சொன்னா D வந்து என்ன வச்சிருப்பாங்க? கண்ணாடி வளையல் பண்ணிருப்பாங்க, மல்லிகைப்பூ வச்சிருப்பாங்க, குள்ளமா இருப்பாங்க. சோ ஒருத்தரை பத்தி தனியா ஒரு தகவலை சேகரிச்சிட்டேன். இப்ப B பத்தி சொல்ல சொன்னா அவங்க வந்து தங்க வளையல் அணிஞ்சிருப்பாங்க, ரோஜா பூ வச்சிருப்பாங்க, உயரமா இருப்பாங்க அப்படின்றத நான் சொல்லிடுவேன். சோ இவங்க நம்மள என்ன கேட்டிருக்காங்கன்னா யார் உயரமான போது யார் BCF இவங்க தான் உயரம். யார் உயரமான கண்ணாடி வளையல் அணிந்த, உயரமா கண்ணாடி வளையல் அணிந்தவங்க யாரு? C தான். ஏன்னா B-யுமே தங்க வளையல், F-மே தங்க வளையல். அப்ப உயரமான கண்ணாடி வளையல் அணிந்த ரோஜா வைத்துள்ள பெண் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. யார் அதுன்னு பாத்தீங்கன்னா C. ஓகேவாமா? சடனா முடிஞ்சிருச்சு ஒரு கேள்வி. ஓகே, ஈஸியான ஒரு கொஸ்டின் தான். இப்போ இது உங்களுக்கு நான் ஒரு ஹோம் ஒர்க்காக கொடுக்குறேன். இதை உட்காந்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. வீடியோ முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட அதே மாதிரி பசில் தான். ஏன்னா ஒன்று நான் ஒர்க் அவுட் பண்ணி காமிச்சிட்டா ஒன்று நீங்க என்ன பண்ணலாம், நீங்க ஒர்க் அவுட் பண்ணலாம். அது உங்களுக்கான ஒரு ஹோம் ஒர்க்காக இருக்கும் வீட்டில் உட்காந்து பண்றதுக்கு. ஸோ இது சிம்பிளான ஒரு கொஸ்டின் தான். ஸோ இதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டு நான் முடிச்சதுக்கு அப்புறமா ஆன்சர் பண்ணுங்க கமெண்ட் பாக்ஸ்ல. கைஸ் நீங்க வந்து கண்டிப்பா நல்லா பண்ணுவீங்க நான் நம்புறேன். ஓகேவா? ஸோ ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டு பண்ணுங்க. அடுத்த கேள்வி, 3வது கேள்வி. A என்ற நகரத்தில் இருந்து B என்ற நகரத்திற்கு செல்ல 3 வழி இருக்கான். அப்போ A என்ற நகரத்துல இருந்து B என்ற நகரத்துக்கு செல்ல எத்தனை வழி இருக்கா? 3 வழி. ஏதாச்சும் இந்த 3 வழியை பயன்படுத்தி A ல இருந்து நம்ம எங்க போயிடலாம்? Bக்கு போயிடலாம். B என்ற நகரத்திலிருந்து C என்ற நகரத்திற்கு செல்ல 7 வழிகள் இருக்கான். அப்போ B ல இருந்து C ஒரு நகரத்துக்கு செல்ல எத்தனை வழி இருக்கா? 7 வழி. ஓகேவா? 7 வழி இருக்கு. அப்போ A ல இருந்து B க்கு போறதுக்கு 3 வழி, B ல இருந்து C க்கு போறதுக்கு 7 வழி. ஓகேவா? 7 வழி இருக்கான். இந்த மாதிரி இருந்தா A என்ற நகரத்தில் இருந்து C என்ற நகரத்திற்கு செல்ல எத்தனை வழிகள் இருக்கும்? அப்போ நான் A ல இருந்து டைரக்டா எங்க போகணும்? C க்கு போறதுக்கு எத்தனை வழியை நான் உண்டு பண்ணுவேன் அப்படின்னு கேட்கறாங்க. ஒன்றும் இல்லை, இதை நான் படம்லாம் சும்மா வரைஞ்சு காமிச்சேன். இது நீ வரைய வேண்டிய அவசியம்லாம் இல்லை. இப்போ ஃபர்ஸ்ட் எடுத்துக்கோங்க, இந்த முதல் வழியில நான் போனேன்னு வச்சுக்கோங்க, A ல இருந்து B க்கு தான் போய் தான் C க்கு போக முடியும். அப்போ A ல இருந்து C க்கு டைரக்ட் ரூட்லாம் கிடையாது. A ல இருந்து B க்கு போயிட்டு B ல இருந்து தான் எங்க போக முடியும்? C க்கு போக
முடியும். அப்ப ஏல இருந்து பிக்கு இந்த ஃபர்ஸ்ட் ரூட் வழியா நான் போயிட்டு இந்த 7 ரூட்ல நான் எதை வேணா எடுக்கலாம். கரெக்டா? ஃபர்ஸ்ட் ரூட் வழியா போயிட்டு 7 ரூட்ல எதை வேணா எடுக்கலாம். அதே மாதிரி இந்த செகண்ட் ரூட் வழியா போயிட்டும் இந்த 7 ரூட்ல எதை வேணா எடுக்கலாம். தேர்ட் ரூட் வழியா போயிட்டும் இந்த 7 ரூட்ல நான் எதை வேணா எடுக்கலாம். அப்ப 7 ரூட்ல நான் எதை வேணா எடுக்கலாம்னும் பொழுது இந்த 3 ரூட்ல போயிட்டு நான் எதை வேணா எடுத்து நான் போறதுக்கான வழி இருக்கு. அதனால என்ன பண்ண போறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜஸ்ட் சிம்பிள் மல்டிப்ளிகேஷன் தான். ஏல இருந்து பிக்கு போறதுக்கு 3 வழி, பில இருந்து சிக்கு போறதுக்கு 7 வழி. அப்ப இந்த ரெண்டு நம்பரையும் என்ன பண்ண போறீங்கன்னா பெருக்க போறீங்க. 7 3 என்னமா 21. அப்போ ஏல இருந்து சிக்கு போறதுக்கு எத்தனை வழி இருக்குன்னு பாத்தீங்கன்னா 21 வழிகள் இருக்கு. ஏல இருந்து சிக்கு போறதுக்கு 21 வழிகள் இருக்கு. அடுத்தது 100லிருந்து எத்தனை பத்துக்களை உன்னால் கழிக்க இயலும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. 100லிருந்து எத்தனை பத்துக்களை உன்னால் கழிக்க இயலும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. சோ 100ல இருந்து எத்தனை 10 அது ரொம்ப முக்கியம். ஓகேவா? சோ 100 அப்படின்னா இதுல எத்தனை 10 இருக்குன்னா 10 இருக்குன்னு சொல்லுவீங்க. 10 இருக்கு. ஏன்னா 10 ரூபாய் நோட்டு சேர்ந்ததானே 100 ரூபாய். 10 ரூபாய் நோட்டு சேர்ந்ததா 100 ரூபாய் அப்படின்றதுனால என்ன பண்ணிடுவீங்க, 100ல இருந்து என்னால 10 முறை 10 கழிக்க முடியும்னு சொல்லிட்டு ஆன்சர் ஆப்ஷன் ஏல இருக்கக்கூடிய 10 போடுவீங்க. ஆனா அது தப்பு. என்ன சார் சொல்றீங்க, தப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆமா. 100ல இருந்து எத்தனை 10களை உன்னால் கழிக்க முடியும்னா 100ல இருந்து ஒரு 10ஐ தான் என்னால் கழிக்க முடியும். அப்ப 100ல இருந்து நீ 10 கழிச்ச உடனே அடுத்தது என்னவாயிடும், 90 ஆயிடும். அடுத்த 10 நீ 90ல இருந்து தான் கழிக்கணுமே தவிர 100ல இருந்து கழிக்க முடியாது. வார்த்தையில விளையாட்டு, புரியுதா? அப்ப 100ல இருந்து உன்னால் எத்தனை 10களை கழிக்க முடியும்னா ஒரு 10 தான். ஏன்னா ஒரு 10 கழிச்சதுக்கு அப்புறமா ஆன்சர் என்ன வந்துடும், 90. நீ அடுத்த தடவை 10 கழிக்கணும்னா 90ல இருந்து தான் 10 கழிக்கணுமே தவிர 100ல இருந்து கழிக்க முடியாது. அதனால 100ல இருந்து எத்தனை 10களை தான் உன்னால் கழிக்க முடியும், ஒரே ஒரு 10ஐ தான் கழிக்க முடியும். அடுத்தது 1லிருந்து 100 வரை எத்தனை 3கள் இடம் பெற்றிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க. 1லிருந்து 100 வரை நான் இதை நிறைய முறை சொல்லிட்டேன். இந்த மாதிரி क्वेश्चन வந்தாலே என்னதான் ஆன்சர், 20 தான். ஏன்னா 2ஆம் நம்பர்ல இருந்து 9ஆம் நம்பர் வரையும் எது கேட்டாலுமே எத்தனை முறை இருக்கும்னு சொல்லிடலாம், 20 முறை இருக்கும் தாராளமா சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். அப்போ 1லிருந்து 100 வரை 7 எத்தனை முறை இருக்கிறது, 20 முறை. 6 எத்தனை முறை இருக்கிறது, 20 முறை. 5 எத்தனை முறை இருக்கிறது, அதுவும் 20 முறை தான் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். சோ ஈஸியா முடிச்சுக்கோங்க. ஆறாவது கேள்வி அகைன் ஒரு பசில் தான் கொடுத்திருக்காங்க. சோ இது படிச்சுக்கோங்க. இந்த ஃபர்ஸ்ட் லைன் பாருங்க, கீழ்க்கண்ட தகவல்களை படித்து வினாக்களுக்கு விடையளிக்கும் தான் இருக்கு. அதை மறைச்சிடுறேன். இப்போ இதை தொடங்கட்டுமா? சோ ஃபர்ஸ்ட் லைன் பாருங்க, திங்கள் தொடங்கி சனி முடிகின்ற ஒரு வாரத்தில் 5 வகுப்புகள். நல்ல ஞாபகம் வச்சுக்கோ, திங்கள் தொடங்கி சனி. அப்போ திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி. திங்கள் தொடங்கி சனி முடிகின்ற ஒரு வாரத்தில் 6 நாட்கள் இருக்கும். ஆனா அங்க 5 வகுப்பு தான் நடக்குது. இருக்கிறது 6 நாள், ஆனா எத்தனை வகுப்பு நடக்குது, 5 வகுப்பு தான் நடக்குது. அந்த 5 வகுப்புடைய பெயர்கள் கொடுத்திருக்காங்க. கணிதம், மேக்ஸ், சயின்ஸ், அறிவியல், சமூக அறிவியல், சோஷியல் சயின்ஸ், தமிழ் மற்றும் ஆங்கிலம். அப்போ நம்ம படிக்கக்கூடிய 5 சப்ஜெக்ட் தான், தமிழ், ஆங்கிலம், இங்கிலீஷ், மேக்ஸ், சயின்ஸ், சோஷியல் சயின்ஸ். இந்த 5 சப்ஜெக்ட் இந்த 6 நாள்ல நடக்குது. அடுத்தது வாரத்தில் ஒரு நாள் விடுமுறை. ஏதோ ஒரு நாள் என்ன ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா விடுமுறை, லீவ் விட்டு இருக்காங்க. சோ விடுமுறை நாள் திங்கள், வெள்ளி மற்றும் சனி இல்லை. விடுமுறை நாள் எப்பெல்லாம் இருக்கக்கூடாதா, திங்கக்கிழமை இருக்கக்கூடாது, வெள்ளிக்கிழமை இருக்கக்கூடாது, சனிக்கிழமை இருக்கக்கூடாது. இது எல்லாமே லீவ் நாள் கிடையாது, விடுமுறை நாள் கிடையாது. விடுமுறை நாள் கிடையாது. எது எது, திங்கள், வெள்ளி, சனி, இது எல்லாமே லீவு கிடையாதுன்ட்டாங்க. ஓகே, விடுமுறைக்கு முன்தினம் கணித வகுப்பு நடைபெற்றது. என்னைக்கு லீவோ அதுக்கு முன்னாடி நாள் என்ன கிளாஸ், மேக்ஸ். அப்போ விடுமுறைக்கு முன்னாடி நாள் கணிதம், விடுமுறைக்கு முன்னாடி நாள் கணிதம். ஓகே, வெள்ளி அன்று தமிழ் வகுப்பு நடைபெற்றது. டைரக்டா கொடுத்துட்டாங்க, இந்த க்ளூ மட்டும் டைரக்டா கொடுத்துருக்காங்க. வெள்ளிக்கிழமை அன்னைக்கு என்ன வகுப்பு, தமிழ். அப்ப வெள்ளிக்கிழமை தமிழ். வெள்ளிக்கிழமை அன்னைக்கு என்ன வகுப்பு நடைபெற்றதுன்னு சொல்லிட்டாங்க, தமிழ் வகுப்பு டைரக்டா கொடுத்துட்டாங்க. அடுத்தது வாரத்தின் முதல் நாள் ஆங்கில வகுப்பு. வாரத்தின் முதல் நாள் என்ன கிழமை, திங்கக்கிழமை. அப்ப திங்கக்கிழமை தான் என்ன வகுப்பு நடைபெற்று இருக்கிற, ஆங்கில வகுப்பு. சரி, நமக்கு ஆல்ரெடி சொல்லிட்டாங்க வெள்ளிக்கிழமை லீவ் இல்ல, திங்கக்கிழமை லீவ் இல்ல. அது ரெண்டுத்துலயுமே கிளாஸ் வந்துட்டு இருக்குது. இப்ப சனிக்கிழமை மட்டும் தான் லீவு. அப்ப இது லீவ் இல்லைன்னு முடிவாயிடுச்சு. அப்ப லீவ் இந்த 3 நாள்ல தான் ஏதோ ஒரு நாள்ல இருக்க போகுது. அது செவ்வாயா இருக்கலாம், புதனா இருக்கலாம், வியாழனா இருக்கலாம். ஆனா செவ்வாய்க்கிழமை லீவ் இல்லைன்னு என்னால சொல்ல முடியும். ஏன், லீவுக்கு முன்னாடி நாள் தான் என்ன, மேக்ஸ் கிளாஸ். அப்ப செவ்வாய்க்கிழமை லீவ் விட்டா முன்னாடி நாள் மேக்ஸ் கிளாஸ் நடந்திருக்கும். ஆனா அங்கதான் என்ன கிளாஸ் ஷெட்யூல் ஆயிடுச்சு, இங்கிலீஷ் ஷெட்யூல் ஆயிடுச்சு. அப்ப செவ்வாய்க்கிழமை லீவ் இருக்காது. அப்ப புதன் வியாழன்ல தான் லீவ் இருக்கும், செக் பண்ணிடலாம்.
ஆங்கில வகுப்புக்கு அடுத்த நாள் அறிவியல் வகுப்புன்னு சொல்லிட்டாங்க. அப்ப ஆங்கில வகுப்புக்கு அடுத்த நாள் என்ன வகுப்பு? அறிவியல் அப்படின்னு முடிச்சுட்டாங்க. அப்போ இந்த 2 நாள்ல தான் லீவ் இருக்கணும். கண்டிப்பா வியாழக்கிழமை தான் லீவ் இருக்கணும். ஏன்னா வியாழக்கிழமையை நான் லீவ் விட்டாதான் அதுக்கு முன்னாடி நாள் என்ன வகுப்பு போட முடியும்? கணிதம் போட முடியும். அப்ப இங்க சனிக்கிழமை என்ன போடலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மீந்து இருக்கக்கூடிய ஒரு சப்ஜெக்ட் தான். நமக்கு எது மீந்துச்சு? சமூக அறிவியல் மீந்துச்சு. அவ்வளவுதான், சமூக அறிவியலை போட்டுருவேன். முடிஞ்சுச்சா? அவ்வளவுதாம்மா, பசில் சால்வ்டு. இந்த கேள்வியை வந்து நம்ம சால்வ் பண்றோம். இதெல்லாம் மூளைக்கு வேலை தர மாதிரியான கொஸ்டின்ஸ் தான். இப்போ இதுல வந்து எதை கேட்டாலும் நம்ம ஈஸியா பதில் சொல்ல முடியும். இப்போ என்ன வந்து ஃபார் எக்ஸாம்பிள், என்னைக்குடா லீவ் விட்டேன்? வியாழக்கிழமை. வாரத்துக்கு முதல் நாள் என்னடா? ஆங்கிலம். வாரத்தின் இறுதி நாள் என்னடா? சமூக அறிவியல். இப்படி நம்ம சொல்லிடலாம். அப்ப ஆங்கிலம், அறிவியல், கணிதம், இது 3ம் தொடர்ந்து. ஆங்கிலம், அறிவியல், கணிதம், அடுத்தது விடுமுறை, அடுத்தது தமிழ், அடுத்தது சமூக அறிவியல். ஏன்னா இப்ப நான் அழிஞ்சிடும்ல, கீழே கொஸ்டின் சால்வ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் வாரத்தின் இறுதி வகுப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. வாரத்தின் இறுதி வகுப்பு நம்ம கரெக்டா சொன்னது என்னது? சமூக அறிவியல். ஓகேவா? விடுமுறை எந்த நாள் நம்ம கேட்டது தானே. விடுமுறை எந்த நாள் விட்டோம்? வியாழக்கிழமை விட்டோம். அவ்வளவுதான், 7 கொஸ்டின் முடிஞ்சிச்சு. இது அகைன் வந்து ஒரு முக்கியமான பசில். இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அனு மற்றும் பிரியா இருவரும் வரலாறு மற்றும் கணிதம் படித்தனர். அப்போ 2 பொண்ணுங்களை பத்தி சொல்றாங்க. ஒரு பொண்ணு பேர் அனு, இன்னொரு பொண்ணு பேர் பிரியா. அனு மற்றும் பிரியா இருவரும் என்னென்ன படிச்சிருக்காங்க? வரலாறு, கணிதம். வரலாறு, கணிதம் எடுத்து வேகமா எழுதிருங்க. பிரியாவும் என்ன சப்ஜெக்ட்? வரலாறு, கணிதம். நான் இப்போ உனக்கு எழுதுறதுனால முழுசா எழுதி காமிக்கிறேன். நீ அந்த சப்ஜெக்டோட முதல் பேரை மட்டும் எழுதிக்க. வரலாறுனா வா, கணிதம்னா கா அப்படின்ற மாதிரி கூட போட்டுக்கோ, ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்தது, பிரியா மற்றும் சோபா இருவரும் கணிதம் மற்றும் தமிழ் படித்தனர். பிரியா கூட இன்னொரு பொண்ணு பேரை சேர்த்திருக்காங்க. அது யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம சோபா. அப்ப பிரியா மற்றும் சோபா இருவரும் என்ன சப்ஜெக்ட் படிச்சிருக்காங்க? கணிதம் மற்றும் தமிழ். அப்ப ஆல்ரெடி கணிதம், சோபா கிட்ட 2 பேரும் எழுதிக்கிறேன். கணிதமும் எழுதிக்கணும், தமிழும் எழுதிக்கணும். கணிதம் மற்றும் தமிழ். பிரியா கிட்ட ஆல்ரெடி கணிதம் இருக்கு. அப்ப நான் எந்த சப்ஜெக்ட் மட்டும் எழுதினா போதும்? தமிழ் மட்டும் எழுதினா போதும். ஏன்னா 2 முறை எழுத வேண்டிய அவசியம் கிடையாது. அடுத்தது, அனு மற்றும் மாலதி இருவரும் தமிழ் மற்றும் ஆங்கிலம் படித்தனர். அனுவும் மாலதியும் தமிழும் ஆங்கிலமும் படிச்சிருக்காங்க. ஆல்ரெடி அனு பேர் இருக்கு. அப்ப நம்ம மாலதி பேர் மட்டும் புதுசா எழுதிக்கலாம். அனு மற்றும் மாலதி இருவரும் தமிழ் மற்றும் ஆங்கிலம் படித்தனர். அப்ப தமிழ், ஆங்கி. தமிழ், ஆங்கி. அனு கிட்ட 2 சப்ஜெக்ட்டுமே இல்ல. அப்ப 2த்தையுமே நான் என்னதான் பண்ணணும்? புதுசா தான் எழுதி ஆகணும். அப்ப தமிழ், ஆங்கி எழுதிட்டேனா? லாஸ்ட், மாலதி, அனு மற்றும் கலா. மாலதி, அனு ஆல்ரெடி இருக்காங்க. அப்ப கலா பேரை புதுசா எழுதிருங்க. கலா மூவரும் அறிவியல், ஆங்கிலம், தமிழ் படித்தனர். அறிவியல், ஆங்கிலம், தமிழ். ஆல்ரெடி அனு கிட்ட அறிவியலும் ஆங்கிலமும் தமிழும் இருக்கு. அப்ப எதை மட்டும் எழுதினா போதும்? அறிவியலை மட்டும் எழுதினா போதும். மாலதி கிட்ட தமிழும் ஆங்கிலமும் இருக்கு ஆல்ரெடி மாலதி கிட்ட. அப்ப அவங்க மாலதி கிட்ட எதை மட்டும் எழுதினா போதும்? அறிவியலை மட்டும் எழுதினா போதும். அப்ப கலா கிட்ட எதுவுமே இன்னும் இல்ல. அப்ப புதுசாவே எல்லா சப்ஜெக்டும் எழுதிருங்க. தமிழ், ஆங்கிலம், அறிவியல். இப்ப எல்லாத்தையுமே எழுதிட்டா பசில் சால்வ்டு. இப்ப கலான்ற ஒரு பொண்ணு தமிழ் படிக்கும், ஆங்கிலம் படிக்கும், அறிவியல் படிக்கும். பிரியான்ற ஒரு பொண்ணு வரலாறு படிக்கும், கணிதம் படிக்கும், தமிழ் படிக்கும். சோபான்ற ஒரு பொண்ணு கணிதமும் தமிழும் படிக்கும். இதுதான் இப்போ நமக்கு கொஸ்டின் கொடுத்துருக்க கொஸ்டின். இதுல யார் ரொம்ப நிறைய சப்ஜெக்ட் படிக்கிறாங்க? அனு. அனு 5 சப்ஜெக்ட் படிச்சிருக்கு. யார் ரொம்ப கம்மியா படிச்சிருக்கு? சோபா 2 சப்ஜெக்ட் தான் படிச்சிருக்கு. தமிழ் எல்லாருமே படிக்கிறாங்களாமா? ஆமாமா, தமிழ் எல்லாருமே படிக்கிறாங்க. இந்த மாதிரிலாம் தான் இருக்கு. சரி, ஓகே. இதை வச்சு என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்றத பாருங்க கீழே. இவர்களில் யார் அதிக பாடங்களை படித்தது? அதிக பாடங்களை படித்தது யாருன்னா நம்ம அனு. நம்ம ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சது தான். அனு தான் 5 சப்ஜெக்ட் படிச்சிருக்கு. அனு 5 சப்ஜெக்ட். யார் குறைவான பாடங்களை கண்டுபிடிக்கிறது? ஷோபா. ஷோபா எத்தனை சப்ஜெக்ட் படிச்சிச்சு? 2 தான் படிச்சிச்சு ஷோபா. ஓகேவா? அதான் ஆன்சர். நான் அழிச்சிட்டேன், பட் அதான் ஆன்சர். பார்த்தா நீங்களே சொல்லிடுவீங்கல்ல. ஓகே, இதுக்கப்புறம் டக்குன்னு போகலாம். புதிர்கள் முடிஞ்சிருச்சு. இந்த மாதிரியான புதிர்கள் எல்லாம் கேட்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. நல்ல மைண்ட்ல ஏற்றி வச்சுக்கோங்க. அடுத்தது 10வது கொஸ்டின். GH TS எழுதிருக்காங்க. DA என்னன்னு எழுதுவான்னு கேட்கறாங்க. ஒண்ணு இல்லம்மா, GH ஏன் TS எழுதுறாங்கன்னா, முன்னாடி இருந்து எண்ணும் போது 7வது லெட்டர் G, பின்னாடி இருந்து எண்ணும் போது 7வது லெட்டர் T. அப்ப G னுடைய ஆப்போசிட் லெட்டர் எதுனா T, H னுடைய ஆப்போசிட் லெட்டர் எதுனா S. அப்ப DE க்கு எதிர ஆப்போசிட் லெட்டர்னு கேட்டாங்கன்னா, D க்கு ஆப்போசிட் W, E க்கு ஆப்போசிட் V. சோ W V. ஓகேவா? அடுத்தது 23/8 எழுதிருக்காங்க. 23/8 எழுதிருக்காங்க. 32 என்னன்னு எழுதுவாங்கன்னு கேக்குறாங்க. 23 ஏன் 8ன்னு எழுதுனாங்க? 2யும் 3யும் பேருக்குன்னா 6 தானே சார். யோசிக்கலாம்ல, எப்படி வேணாலும் மாத்தலாம் இந்த சரியான இணையை கண்டுபிடிக்கிறதுக்கு. 2யும் 3யும் பேருக்குன்னா 6. சரி, அதோட 2 கூட்டினாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்ப 32. 3யும் 2யும் பேருக்குனாலும் 6. 6ஓட 2 கூட்டினா மறுபடியும் 8. 8 இருக்கா? ஆப்ஷன்ல இருக்கு. ஓகே, இப்படியும் சொல்லியிருக்கலாம். வேற எதனா லாஜிக் இருக்கா? 8 இருக்கு இப்போதைக்கு. ஸோ 6 வந்துச்சு, திருப்பி 2 கூட்டினா 8 மாறிச்சு.
வேற எதனா லாஜிக்? ஓகேவா, இது ஒரு லாஜிக். ஸோ தெரிஞ்சுக்கோங்க. வேற எதனா லாஜிக் இருக்குன்னா பரவாயில்ல, கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க, பார்த்துவோம். அடுத்தது கடிகாரத்தை நேரம்னு சொல்றாங்க. அப்போ தெர்மாமீட்டரை எதோட சம்மந்தப்படுத்துவாங்க? கடிகாரத்தை வச்சு எதை மெஷர் பண்ணுவோம்? நேரம், டைமை பார்ப்போம். இந்த கடிகாரத்தை வச்சு நான் என்ன பண்ணுவேன்? டைம் பார்ப்பேன். அப்போ தெர்மாமீட்டர் வச்சு என்ன பண்ணுவேன்? வெப்பநிலையை பரிசோதிப்பேன். அப்போ தெர்மாமீட்டர் வெப்பநிலை. அடுத்தது 13வது கேள்வி. இது வந்து ஒரு விடுபட்ட எண்ணெய் தேர்வுன்னு சொல்லியிருக்காங்க. 8, 16, 32, 6, 12, 24, 12, 24. சூப்பர். நான் படிக்கும் போதே இப்ப எனக்கு லாஜிக் அடிச்சிச்சு. 8 2ஆல பெருக்குனா 16, 16 2ஆல பெருக்குனா 32. அப்படியே டபுள் ஆகுது. 6 ஏன் 12 ஆச்சுன்னா 2ஆல பெருக்கிருக்காங்க. 12 ஏன் 24 ஆச்சுன்னா 2ஆல பெருக்கிருக்காங்க. அப்ப 12 2 24, 24 2ஆல பெருக்குனா என்ன வரும்னு பாத்தீங்கன்னா 48. பி ஆப்ஷன்ல இருக்கக்கூடியது ஆன்சர். ஓகேவா, சரண் முடிஞ்சுட்டா. 14 கியூப் என்பதை இப்படி எழுதியிருக்காங்களா? என்னது? CUPE என்ன எழுதியிருக்காங்க? 9 5 2 5 6 2. 4 லெட்டரு, ஆனா நம்பர் எழுதி இருக்கிறது 6 நம்பர். அப்ப ஏதோ ஒரு டிஃப்ரெண்டா லாஜிக் எடுத்துட்டு வந்திருக்காங்க. சோ என்ன லாஜிக் எடுத்துட்டு வந்திருக்காங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது C9 U5 E2 256. ஓகே, பார்த்துடலாம். இப்ப சி எத்தனாவது லெட்டர்னு பாத்தீங்கன்னா ஏபிசிடில 3வது லெட்டர். சி எத்தனாவது லெட்டர்? ஏபிசிடில 3வது லெட்டர். அந்த 3 ஸ்கொயர் பண்ணா 9. சி ஏன் 9ன்னு கோட் பண்ணிருக்காங்கன்னு தெரியுதா? சி எத்தனாவது லெட்டர்? 3வது லெட்டர். சோ 3 ஸ்கொயர் பண்ணா 9. பி, பிக்கு வாங்க. பி எத்தனாவது லெட்டர்? 16 லெட்டர். 16 ஸ்கொயர் பண்ணா 256. புரியுதா? பி சொல்றது புரியுதாமா? சிஏ கோட் பண்ணா ஸ்கொயர் பண்ணா 9 வரும். ஏன்னா சி வந்து 3வது லெட்டர், ஸ்கொயர் பண்ணா 9, அதை எழுதியிருக்காங்க. பி வந்து 16, 16 ஸ்கொயர் பண்ணா 256, அதையும் எழுதியிருக்காங்க. அப்ப ஏன் சார் யூ 5 எழுதியிருக்காங்க, இ 2 எழுதியிருக்காங்கன்னா வவல்ஸ் பாருங்கம்மா. ஏஇ ஐ ஓ யூ வவல்ஸ். A1 E2 I3 O4 U5. அப்ப யூஐ 5 எழுதியிருக்காங்க, 5வது வவல். இஏ 2 எழுதியிருக்காங்க, 2வது வவல். புரிஞ்சதா லாஜிக்? அப்ப வவல்ஸ் வந்துருந்துச்சுன்னா அந்த வவல்ஸோட பொசிஷனை தூக்கி எழுதிட்டாங்க. கான்சோனன்ஸ், அந்த வவல்ஸை தவிர மிச்சம் இருக்கிற லெட்டர்ல கான்சோனன்ஸ் அது வந்துச்சுன்னா அந்த அது எத்தனாவது லெட்டரோ ஏபிசிடில அதை ஸ்கொயர் பண்ணி எழுதியிருக்காங்க. அப்ப நமக்கு டேப் கேட்டிருக்காங்க. டேப். ஏ எத்தனாவது லெட்டர்? 1. இ எத்தனாவது லெட்டர்? 2. அப்போ 1 2 2ல முடிகிற மாதிரி ஆப்ஷன் 1 தான் இருக்கு. நான் கண்டே முடிக்க நான் டக்குன்னு முடிச்சிடுவேன். ஓகேவா? பி எத்தனாவது லெட்டர்? 256. ஏன்னா இங்க பி 256 கோட் பண்ணிருந்தா அங்கேயும் பி 256 தான் கோட் பண்ணோம். டி வந்து ஏபிசிடில 20வது லெட்டர். 20 ஸ்கொயர் பண்ணா 400. சோ 400 1 25 6 2 இருக்கா ஆன்சர்? அப்ப லாஜிக் பாத்துக்கோங்க. இப்படி எல்லாம் கஷ்டமா கேட்டாதாம ஃபில்டரே பண்ண முடியும் நம்மளெல்லாம். ஓகேவா? ஏன்னா ஈஸியா கேட்டு விட்டுறாங்க உங்க போர்டு எக்ஸாம்ல. சோ 1 6 15 கேள்விக்குறி 45 66 91 இருக்கு. சோ விடுபட்ட எண்ணை காண்க. விடுபட்ட எண்ணை நீங்க தான் காணணும். 1 6 எத்தனை லெட்டர் கூட்டியிருக்காங்க? 5 கூட்டியிருக்காங்க. 6ல இருந்து 15 9 லெட்டர் கூட்டியிருக்காங்க. இங்க என்னத்தை கூட்டினா இங்க என்னத்தை கூட்டினாலாம் தெரியல. அடுத்தது இங்க வாங்க. 45 66 66ல 6ல 5 போச்சுன்னா 1, 6ல 4 போச்சுன்னா 1, 21 கூட்டியிருக்காங்க. 11ல 6 போச்சுன்னா 5, 8ல 6 போச்சுன்னா 2. ஓகே, 25 கூட்டியிருக்காங்க. இப்ப பார்க்கும் போதே ஒரு லாஜிக் தெரியுது. 5ல இருந்து 9 வரணும்னா எவ்வளவு கூட்டி இருக்கணும்? 4 கூட்டி இருக்கணும். 21ல இருந்து 25 வரணும்னா எவ்வளவு கூட்டி இருக்கணும்? 4 கூட்டி இருக்கணும். அப்ப அடுத்த எண் 4 கூட்டப்பட்டிருக்கும். 9ஓட 4 கூட்டினா 13. அதுக்கு அடுத்த எண் 13ஓட 4 கூட்டினா 17. 17ஓட 4 கூட்டினா 21 வந்துருச்சா? சோ 4 4 கூட்டி தான் எழுதியிருக்காங்க. அதனால தான் 17ல இருந்து 21 வந்திருக்கு. அப்போ 15ஓட 13 கூட்டினா இங்க இருக்கக்கூடிய இந்த எண் கிடைச்சிடும். அப்ப 5 3 8 1 1 2 28. சோ ஆன்சர் ஆப்ஷன் இஸ் டி. ஓகேவாமா? 4 நாளா அதிகரிச்சுட்டு போயிருக்கேன். அவ்வளவுதான். விடுபட்ட எண் ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை, ஈஸி தான். போட்டா ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். அடுத்தது இங்க ஒரு விடுபட்ட எண்ணை கொடுத்திருக்காங்க. F2 D8 C16 B38 கொடுத்திருக்காங்க. இங்க 2 8 16 32 வரும்போது யோசிச்சிருக்கணும். அப்படியே டபுள் ஆயினே போதா? அப்ப இங்க வர வேண்டிய நம்பர் என்னவா இருந்திருக்கும்னா 4. 4ல எத்தனை ஆப்ஷன் இருக்கு? 2 ஆப்ஷன் இருக்கு. அப்ப டியும் கிடையாது, ஏவும் கிடையாது. ஏன்னா 2 4 ஆயிருக்கும், 4 8 ஆயிருக்கும், 8 16 ஆயிருக்கும், 16 32 ஆயிருக்கும். டக்குன்னு முடிச்சிடலாம். எஃப்ல இருந்து இவங்க பின்னாடி நோக்கி வந்திருக்காங்க. இங்க பாருங்க, பி, பிக்கு அடுத்த லெட்டர் சி, சிக்கு அடுத்த லெட்டர் டி. அப்ப இங்க என்ன வந்திருக்கும்? இ வந்திருக்கும். சோ ஆன்சர் என்னது? E4. ஓகேவா? சரி, அடுத்தது இந்த இடம் வந்து இந்த மாதிரி ஒரு விடுபட்ட சீரிஸ் வந்து பிசி எக்ஸாம்ஸ்ல தான் கேட்டிருக்காங்க. ஓகேவா? சோ இப்போ டேஷ்
y z x dash z x y dash dash y z ன்னு கொடுத்திருக்காங்க. இப்போ இங்க வர வேண்டியதான் கண்டுபிடிக்கணும். நாம கண்ணை பொறுத்தவரைக்கும் மூணே வேரியபிள்ஸ் தான் யூஸ் பண்ணிருக்காங்க. இங்க பாருங்க y z y க்கு முன்னாடி என்ன வரணும் தான். இந்த இடத்துல பாருங்க y க்கு முன்னாடி என்னத்தை யூஸ் பண்ணிருக்காங்க x. அப்ப இந்த இடத்துல x போடுங்க. x y z வந்துருச்சா? அப்ப x க்கு அடுத்து y தானே. அப்ப இதுக்கு அடுத்து என்ன வந்திருக்கும்? y. அப்ப x y z x y z. திருப்பி இங்க s y z. திருப்பி இங்க x. அப்ப x y z x y z x y z தான் வருது. அப்ப விடுபட்ட இடத்துல x இருக்கு y இருக்கு. திருப்பி z இருக்கு x இருக்கு. அப்ப s x y z x x y z x. ஓகேவா? சோ D option is the right answer. ஓகேவாமா? சோ அது எழுதுனா தான் தெரியும். பார்த்து பிரிச்சா ஒரே மாதிரி தான் ஃபாலோ ஆகும். 18வது கேள்வி. சரியான இணையை தீர்க்க. டெல்லி இந்தியாவுடன் தொடர்புடையது எது ஆஸ்திரேலியாவுடன் தொடர்புடையது கேட்கிறேன். டெல்லி ஏன் இந்தியாவுடன் தொடர்புடையது? டெல்லி என்பது இந்தியாவினுடைய தலைநகரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அதுவே போய் அது தெரியுமா இருக்காது? என்ன சார் சொல்றீங்க? ஓ நீங்க ஆதி காலத்து கதை பேசுறீங்களா? கல்கத்தா தான் இந்தியாவினுடைய தலைநகரம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, ஸோ ஒரு இன்டர்வியூல கேட்கும்போது இட்ஸ் டெல்லி இஸ் த கேபிட்டல் ஆஃப் அவர் இந்தியா அப்படின்னா கிடையாது. இட்ஸ் எக்ஸாக்ட்லி அ நியூ டெல்லி. நியூ டெல்லி தான் கேபிட்டல் ஆஃப் அவர் இந்தியா. டெல்லி கிடையாது. டெல்லி என்ன சார் டெல்லிக்கும் நியூ டெல்லிக்கும் என்ன வித்தியாசம்னா, டெல்லி வந்து ஒரு யூனியன் டெரிட்டரி, ஒரு யூனியன் பிரதேசம். அந்த டெல்லியில இருக்கக்கூடிய 11 டிஸ்ட்ரிக்ட்ல ஒரு டிஸ்ட்ரிக்ட் தான் எதுன்னு பாத்தீங்கன்னா நியூ டெல்லி. அந்த நியூ டெல்லி தான் கேபிட்டல் ஆஃப் அவர் இந்தியா. அப்போ எக்ஸாக்டா சொல்லும் போது நியூ டெல்லி இஸ் அவர் கேபிட்டல் ஆஃப் அவர் இந்தியா. நானே இங்க அப்படிதான் கொடுத்துருக்கேன். சரி ஓகே, டெல்லி வந்து இந்தியாவோட தொடர்புனா டெல்லி இஸ் த கேபிட்டல் ஆஃப் அவர் இந்தியா. அப்ப ஆஸ்திரேலியாவுடைய கேபிட்டல் எதுன்னு பாத்தீங்கன்னா சிட்னியா, மெல்போர்னா, கேன்பராவா, மோசானா எல்லாமே ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய ஒரு சிட்டி தான். ஆனா அதுல எந்த சிட்டி ஆஸ்திரேலியாவுடைய தலைநகரம்னா கேன்பரா. ஓகேவா? அடுத்த क्वेश्चन. ஓகே, வெண்படம் கொடுத்திருக்காங்க. சகோதரி, தாய், சகோதரன் சொல்லியிருக்காங்க. சகோதரி, தாய், சகோதரன் எதை சூஸ் பண்ணுவீங்கம்மா? தாய், சகோதரி. எதை சூஸ் பண்ணுவீங்க? எக்ஸாக்டா நான் சொல்லுவேன். உடனே எல்லாரும் வந்து இது சொல்லிடாதீங்க, உள்ள இப்படி போட்டுருவாங்க உடனே. இது தாய் சார். எல்லா தாயும் யாருக்கோ சகோதரியா இருக்கணும் சார். சகோதரன் தனி சார். சூப்பர். சகோதரனை பிரிச்சிட்டீங்க. அதை நான் இது பிரதரை பிரிச்சிட்டீங்க. வாழ்த்துக்கள். பிரதர் என்ற வட்டம் தனியா தான் இருக்கணும். ஏன்னா தாய் கூடயும் சகோதரி கூடயும் பிரதர் வந்து சம்பந்தப்படக்கூடாது. ஏன்னா வந்து பிரதர் வந்து ஒரு ஆண் இனத்தை சேர்ந்தவர், இவங்க ரெண்டு பேருமே பெண் இனத்தை சேர்ந்தவர்கள். பிரிச்சிட்டீங்க, அதுக்கு நன்றி. அப்ளாஸ் டு யூ. ஓகேவா? அந்த பிரதரை பிரிச்சிட்டீங்க, அது தனி. ஆனா தாயும் சகோதரியும் ஒண்ணுத்துக்குள்ள ஒண்ணு போடுறீங்கன்றது தான் எனக்கு புரியல. அது தப்பு. இந்த மாதிரி படமே வரக்கூடாது. யாராவது போட்டுருந்தீங்கன்னா அது தப்பு. நல்ல வேலை ஆப்ஷன்லேயே இல்லை. அதை பாருங்க சார் அப்படின்னு சொல்லியிருப்பீங்க. ஆன்சர் ஆப்ஷன் எதுனா டி தான். சகோதரனை தனியா பிரிச்சிட்டீங்க. இது பிரதர். இது இந்த மாதிரி தான் இருந்திருக்கணும். இது தாய், இது வந்து சகோதரி, சிஸ்டர். ஏன் அப்படின்னா சில தாய்கள் யாருக்கும் சிஸ்டரா இருப்பாங்க, சில தாய் தான் வந்து யாருக்கும் என்னவா இருப்பாங்க? சிஸ்டரா இருப்பாங்க. மிச்ச தாய் சிங்கிள், ஒரு வீட்டுல சிங்கிள் உமனா பிறந்துட்டா அவங்க யாருக்குமே சிஸ்டரா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. சித்தப்பா பொண்ணு அத்தை பொண்ணு வேணாம்னு சொல்லிக்கலாம். உரிமைக்கு வேணா அக்கா யாரையாவது வந்து கூப்பிட்டுக்கலாம் ஒர்க் பண்ற பிளேஸ்ல. பட் ஒரிஜினலா சிஸ்டரா இருந்திருக்க வாய்ப்பு இல்லை சகோதரி. அப்ப சில தாய்கள் சகோதரியா இருக்கிறார்கள், மீத தாய்கள் தனியா இருக்காங்க, சில சகோதரிகள் தனியா தான் இருக்காங்க. ஓகேவா? அவங்களுக்கு கல்யாணம் ஆனா தாய் அப்படின்னுவீங்க, அவங்க கல்யாணம் ஆகலன்னா அதுவும் நான் கொஸ்டின் கேட்டே போறேன். சரி, 20. கே. கே என்பவர் வடதிசை நோக்கி 5 மீட்டர் தூரம் நடந்தார். அப்ப கேன்னு ஒருத்தர் என்ன பண்ணிருக்காருன்னா வடக்கு திசை நோக்கி 5 மீட்டர் நடந்திருக்கார். வடக்கு திசை நோக்கி 5 மீட்டர் தூரம் நடந்தார். பின்னர் அவர் இடது பக்கம் திரும்பி 20 மீட்டர் தூரம் நடந்தார். இடது பக்கம் எதுமா? இப்படி போறவங்களுக்கு இடது பக்கம் இதுதான். அப்ப இடது பக்கம் திரும்பி எத்தனை மீட்டர் நடந்தாரு? 20 மீட்டர் தூரம் நடந்தார். பின்னர் மீண்டும் வலது பக்கம் திரும்பி 10 மீட்டர். ஐயோ, சின்னதா வரைஞ்சிக்கலாம், ஏன்னா பெருசா போகுது. கே வடக்கு பக்கம் 5 மீட்டர், இடது பக்கம் திரும்பி 20 மீட்டர், பின்னர் வலது பக்கம் திரும்புறார். வலது எதுமா? மேலேயே கீழே? மேல. அப்ப வலது பக்கம் திரும்பி எத்தனை மீட்டர் நடந்தார்? 10 மீட்டர் தூரம் நடந்தார். தற்போது புறப்பட்ட இடத்தில் இருந்து அவர் எவ்வளவு தூரத்தில் உள்ளார்னு கேட்கிறாங்க. இதுதான் புறப்பட்ட இடம், இது முடிச்ச இடம். இங்க இருந்து இது எவ்வளவு தொலைவுன்னு கேட்கிறாங்க. என்ன சார் அதிசயம்? 25 10 35 சார். 35 சார். 35 சார். 35 சார். ஆன்சர் ஆப்ஷன்ல இல்லையே சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா இருக்காது. இங்க பாருங்க, இது ஒரு பித்தாகரஸ் தியரத்தை ஃபார்ம் பண்ற மாதிரியான கொஸ்டின். இந்த மாதிரி ஒரு பித்தாகரஸ் தியரம். இப்போ இப்படி போயிருந்தா அவர் புறப்பட்ட தூரத்திலிருந்து எவ்வளவு தூரத்தில் உள்ளார் தான் கேட்டிருக்காங்க. அப்ப இதை நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த அளவை கண்டுபிடிக்கிறதுக்கு இதையும் கூட்டிக்கணும். 10 5 கூட்டினா 15 மீட்டர். கீழே இருக்கக்கூடிய முக்கோணத்தினுடைய இந்த அளவை கண்டுபிடிக்கிறதுக்கு இங்க இருக்கக்கூடிய அளவு 20 மீட்டர். அப்ப இது 15 மீட்டர், இது 20 மீட்டர். இங்க கேப் இருக்கு. இதுதான் எவ்வளவுன்னு கேட்கறாங்க. நான் பித்தாகரஸ் தியரத்துப்படி ஆல்ரெடி நிறைய வீடியோ சொல்லியிருக்கேன். 15 20 இந்த மாதிரி வந்துச்சுனாலே ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா 25 மீட்டர். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி.
ஓகேவா? நிறைய வேல்யூ சொல்லியிருக்குமா பித்தாகரஸ் தேற்றத்துல. 3 4 வந்துச்சுன்னா 5, 6 8 வந்துச்சுன்னா 10, 12 5 வந்துச்சுன்னா 13, 20 5 வந்துச்சுன்னா 25. இது நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது கீழே கொடுக்கப்பட்டுள்ள வார்த்தைகளை பொருள் தரும் வகையில் வரிசைப்படுத்தவும் சொல்லியிருக்காங்க. வானவில் மழை சூரியன் மகிழ்ச்சி குழந்தை. வானவில் மழை சூரியன் மகிழ்ச்சி குழந்தை. வானவில் மழை சூரியன் மகிழ்ச்சி குழந்தை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல்ல மழை வரும். 2 மழை. மழை வந்து சூரியன் இருக்கும் 2 3. அப்ப என்ன ஆகும் பாத்தீங்கன்னா, வானவில் தோன்றும். வானவில்லை பார்த்த குழந்தை மகிழ்ச்சி அடையும். சோ 2 3 1 5 4 மழை வரும். மழை வரும்போது சூரியன் இருந்துச்சுன்னா வானவில் தோன்றும். வானவில்லை பார்த்த குழந்தை மகிழ்ச்சி அடையும். சோ 2 3 1 5 4ன்ற பி ஆப்ஷன் தான் ரைட். அடுத்தது 22 விடுபட்ட எண்ணை தேர்க. விடுபட்ட எண்ணை தேர்க. 31 29 24 22 17 क्वेश्चन மார்க். எவ்வளவு ஆட் பண்ணி எழுதியிருக்காங்கன்றத தயவு செஞ்சு பார்த்துக்கோங்க. 31 29 எவ்வளவு ஆட் பண்ணி எழுதியிருக்காங்க? 29 30 31 2 வித்தியாசமா 2 கழிச்சிருக்காங்க. இங்க பாருங்க 29ல இருந்து 24 எவ்வளவு கழிச்சிருக்காங்கன்னா 5 கழிச்சிருக்காங்களா? ஆமா 25 26 27 28 ஆமா 5 தான் கழிச்சிருக்காங்க. அடுத்து திருப்பி 2 கழிச்சிருக்காங்க, திருப்பி 5 கழிச்சிருக்காங்க. அடுத்தது 2 தான் கழிக்கணும். அப்ப 17ல 2 போச்சுன்னா ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா 15. ஆன்சர் ஆப்ஷன் வந்து ஏ. அடுத்தது 23 தவறானதை தேர்ந்தெடுன்னு கொடுத்துருக்காங்க. எது தவறு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. 21 28 30 27 பார்க்கும்போது எது தப்பு? 28 தான் தப்பு. ஏன் அப்படின்னு பார்க்கும்போது இரட்டைப்படை எண்கள் 2 இருக்கு, ஒற்றைப்படை எண்கள் 2 இருக்கு. அதே மாரி பகா எண்கள்லயும் நம்மளால சேர்க்க முடியாது, அதுவும் இருக்கு. எல்லாமே வந்து இதுல வந்து பகு எண்கள் தான், எதுவுமே பகா எண்களும் கிடையாது, பிரைம் நம்பர்ஸும் கிடையாது, எல்லாமே நான் பிரைம் நம்பர் தான். ஸோ நம்மளுக்கு எது தப்பு அப்படின்னா ரீசன் ஒன் அண்ட் ஒன்லி லாஜிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா 21 இஸ் டிவிசிபிள் பை 3 அண்ட் ஆல்சோ 30 இஸ் டிவிசிபிள் பை 3, 27 இஸ் டிவிசிபிள் பை 3. எல்லாமே மூன்றாவது வாய்ப்பாட்டில் வரும். தேர்ட் டேபிள் டிவிசிபிள் ஆகும். ஆனால் தேர்ட் டேபிள் டிவிசிபிள் ஆகாத ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா 28. அடுத்து 24 அகைன் நமக்கு வந்து ஒரு வெண்படங்கள் தான் கொடுத்துருக்காங்க. பூமி கடல் சூரியன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. நமக்கு எல்லாருக்குமே தெரியும் சூரியன் வந்து ஒரு நட்சத்திர வகையை சேர்ந்தது, பூமியை விட்டு தொலைவில் அப்பால் எங்கேயோ இருக்கு. அப்ப சூரியனை தனியா போட்டுரு தனியா பிரிஞ்சிருக்கணும். அப்ப இந்த ஆப்ஷன் வராது, இந்த ஆப்ஷன் வராது, ஒரு வட்டம் தனியாவே போயிடணும். இது வரலாம் இது வரலாம் இது வரலாம். சரி ஓகே, செக் பண்ணிடுவோம். பூமி கடல் சூரியன். கடல் எங்கம்மா இருக்கும்? பூமியில தான் இருக்கும். மெரினா பீச்சுக்கு போயிருக்கீங்கல்ல, அப்போ கடல் வந்து பூமியில தான் இருக்கும். அப்போ பூமிக்குள்ள தான் கடல் வரணும். அப்போ உள்ள வந்து கடல், வெளியில வந்து பூமி, அதை விட்டு தொலைவா இருக்கிறது வந்து சூரியன். ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய படம் ஈ தான் சரி. அப்போ ஆன்சர் ஆப்ஷன் வந்து டில இருக்கக்கூடிய இ. ஓகேவா? சரி, அடுத்தது ஒரு டைரக்ஷன் சென்ஸ் கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க. ஏ மற்றும் பி ஆகிய இருவரும் என்ன பண்றாங்க? தங்கள் அலுவலகத்திலிருந்து ஒன்றாக புறப்பட்டு எதிரெதிர் திசையில் 10 கிலோமீட்டர் தூரம் பயணிக்கிறார்கள். அப்போ ஏவும் பியும் அவங்க அலுவலகத்துல இருந்து ஒன்னா கிளம்புறாங்க. ஆபீஸ்ல இருந்து எதிரெதிர் திசை. இது ஏன்னு வச்சுக்கோ, இது பின்னு வச்சுக்கோ. ஏன் சார் நான் இங்க ஏ அங்க பின்னு வைக்கணும், நான் இங்க பி அங்க ஏன்னு வச்சுக்கிறேன்னா உன் விருப்பம். கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன் கரெக்டா பண்ணீங்கன்னா ஆன்சர் ஒரே மாதிரி தான் வரும். ஓகேவா? எதிரெதிர் திசையில கிளம்புறாங்க. ஏ இந்த திசை, பி இந்த திசையில கிளம்புறாங்க. எதிரெதிர் திசையில கிளம்புறாங்க. 10 கிலோமீட்டர் தூரம் பயணிக்கிறார்கள். எத்தனை கிலோமீட்டர்? 10 கிலோமீட்டர்ஸ். ஏ ஒரு 10, பி ஒரு 10. ஓகே. அதன் பின்னர் ஏ இடது பக்கம் திரும்புகிறார். கொஞ்சம் தூரம் போனதுக்கு அப்புறம் ஏ இடது பக்கம், இதான ஏ போறது, ஏ இடதுக்கு எது கீழே, அப்ப இடது பக்கம் திரும்புகிறார். பி வலது பக்கம் திரும்புகிறார். பிக்கு வலதுக்கு எதுமா? கீழே. சோ 2 பேரும் திரும்பி இன்னொரு 10 கிலோமீட்டர் போறாங்க. தற்போது அவர்களுக்கு இடையே உள்ள இடைவெளி என்ன? இப்ப அவங்களுக்கு இடையே எவ்வளவு இடைவெளி இருக்குன்னு கேட்கிறாங்க. ஒரே இடத்துல கிளம்புனாங்க, எதிரெதிர் திசையில கிளம்புனாங்க. இப்படி ஒரு 10, அப்படி ஒரு 10. இவன் இடது கை பக்கம் திரும்பினா, வலது கை பக்கம் திரும்பினா, ஒரு 10 10 போயிட்டு இப்ப எவ்வளவு டிஸ்டன்ஸ் கேட்கறாங்க. அந்த டிஸ்டன்ஸ் எவ்வளவுமா இருக்கும்? இங்க இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் தான் இருக்கும். சோ 10 10 எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 20 கிலோமீட்டர். அந்த 20 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தான் இந்த இடத்துல இருந்திருக்கும். சோ ஆன்சர் ஆப்ஷன் இஸ் ஏ. அடுத்தது 26 67 6 எழுதிருக்காங்க, 52 1 எழுதிருக்காங்க. அப்ப 73 என்னன்னு எழுதுவாங்கன்னா எழுதணும். 67 ஏன் சார் 6 எழுதுனாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி எழுப்பணும். 52 ஏன் சார் 1 எழுதுனாங்கன்ற கேள்வி எழுப்பணும். எல்லாமே நம்பரா இருக்கு. அப்ப நம்பரை வச்சு மட்டுமே யோசி. இந்த 5யும் 2யும் பெருக்குனா 10 திருப்பிட்டு இருக்காங்க சார். சரி ஓகே. அப்ப 6யும் 7யும் எழுப்புனா 42 தானே. 42 திருப்பினா 24 தானே வரணும். அப்ப எப்படி திருப்பினாங்கன்னு சொல்ல முடியும்? திருப்பல. அந்த 1யும் 0வையும் என்ன பண்ணிருக்காங்க? கூட்டி இருக்காங்க. 1யும் 0வையும் கூட்டினா 1. அதான் 0 1 இது நம்மள கன்ஃபியூஸ் பண்றானாமா.
அப்ப I2 10, அந்த 10 1 + 0 கூட்டினா 1, அந்த 1 1 எழுதாம 0 1 எழுதலாம், ஏன்னா 0க்கு தான் மதிப்பு இல்ல, 0 1 எழுதிருக்கேன். இப்போ நான் 4யும் 2யும் கூட்டலாம், 6 6 0 6, சூப்பர் இல்ல? அப்ப 73. 7யும் 3யும் பெருக்கினா 21, இது ரெண்டுத்தையும் கூட்டினா 3, அந்த 3 என்னன்னு எழுதணும், 0 3 எழுதணும். சோ ஆன்சர் ஆப்ஷன் இஸ் டி. சூப்பர்ல? ஓகே. அடுத்தது 27. கீழே கொடுக்கப்பட்டுள்ள இதுவரை பொருள் தரும் வகையில் வரிசைப்படுத்தவும் கொடுத்திருக்காங்க. எது வந்து பூமியில வந்து சீப்பஸ்ட் மெட்டல் டு காஸ்ட்லியஸ்ட் மெட்டல், எது ரொம்ப சீப், விலை மலிவுல இருந்து ரொம்ப அதிகமான விலையில கிடைக்கும் பாத்தீங்கன்னா முதல்ல மண்ணு தான். மண்ணு ரொம்ப கம்மி. மண்ணுக்கு அடுத்தது எது? இரும்பு. இரும்புக்கு அடுத்தது எது? தங்கம். தங்கத்துக்கு அடுத்தது வைரமா பிளாட்டினமா? 3 to 1. 3 to 1 இருக்கிறது இதுதான். அப்ப அதுக்கு அடுத்தது வைரம், அதுக்கு அடுத்தது பிளாட்டினம். 3 to 1 5 4. So answer option is B, பாம்பே. 28. பின்வரும் கேள்விகளில் கேள்வி குறியிட்ட இடத்தை நிரப்புகன்னு சொல்லியிருக்காங்க. இதை வந்து ஒரு நம்பர் மிஸ் ஆயிருக்கு, அதை கண்டுபிடிக்க சொல்றாங்க. 5 3 4. 5 3 4 இவற்றை பயன்படுத்தி அவங்க 19 எடுத்துட்டு வந்திருக்காங்க. எப்படி எடுத்துட்டு வந்தாங்கன்றத ஃபர்ஸ்ட் யோசி. இந்த 5யும் 3யும் பெருக்கலாம். 5 5, அந்த 5ஓட இந்த 4 கூட்டினா 19. புரிஞ்சுச்சா? அப்ப மேல இருக்க இந்த 2 நம்பரையும் பெருக்கி கீழே இருக்கிற நம்பரை கூட்டி இருக்காங்க. அப்ப இது ரெண்டுத்தையும் பெருக்கி இதை கூட்டணும். மேல இருக்கிறத என்ன பண்ணணும்? பெருக்கணும். கீழே இருக்கிறத கூட்டணும். அதே லாஜிக் இதுல ஒர்க் ஆகுதான்னு பாரு. இங்க 6 இருக்கு, இங்க 4 இருக்கு. 6யும் 4யும் பெருக்குனா 24. 24ஓட 5 கூட்டினா 29. ஓகேவா? லாஜிக் ஒர்க் அவுட் ஆயிடுச்சா? அப்ப நடுவுல இருக்கக்கூடிய क्वेश्चन என்ன தெரியுதா? கண்ணுக்கு இருக்காது. இங்க क्वेश्चन 7 5 இது 6. அப்ப 7யும் 5யும் பெருக்குனா 35. 35ஓட 6 கூட்டினா 41. சி ஆப்ஷன் இஸ் த ரைட் ஆன்சர். 29th क्वेश्चन. ஆங்கில அகராதியில் உள்ளதை போல சொற்களை வரிசைப்படுத்தவும். சொற்களை வரிசைப்படுத்துறது எப்படி வேணா கேட்கலாம். இதுக்கு முன்னாடி லாஜிக்கல் ஆர்டர்ல வரிசைப்படுத்த சொன்னாங்க. இது ஆங்கில அகராதியில் உள்ளதை போல வரிசைப்படுத்த சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க, எல்லாத்துலயுமே MAT சேமா இருக்கு. MAT 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 MAT. ஒரு வார்த்தைகள் சேமா இருந்துச்சுன்னா அதை நம்மளால வரிசைப்படுத்த முடியாது. எப்ப வார்த்தைகள் மாறுதோ அப்பதான் நம்மளால ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும். இப்போ இதுல 4வது வார்த்தை E, இதுல 4வது வார்த்தை R, இதுல 4வது வார்த்தை C, இதுல 4வது வார்த்தை R. இப்ப வரிசைப்படுத்தலாமா? வரிசைப்படுத்தலாமா? சோ 4வது வார்த்தை C E R R ன்னு இருக்கா? ABCD C முதல்ல வருமா? அப்ப 3வது வார்த்தை தான் ஃபர்ஸ்ட் வரப்போகுது, மேட்ச் பாக்ஸ். ஓகேவா? அப்ப ஆன்சர் ஆப்ஷன் B கிடையாது, D கிடையாது. either C or A. இதுதான். 3க்கு அடுத்து எந்த வார்த்தை வரப்போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா Cக்கு அடுத்தது எது வரும்? E ல இருக்கக்கூடியது. அப்ப 3க்கு அடுத்து 1. அப்பயே முடிவு பண்ணிடலாம், A ஆப்ஷன். Cயும் கிடையாதுன்னு. ஓகேவா? ஃபினிஷ்டா? அடுத்தது 30வது கேள்வி. மோகன் என்பவன் A என்ற புள்ளியில் இருந்து தெற்கு நோக்கி 2 கிலோமீட்டர் நடந்து, மோகன் என்பவன் A என்ற புள்ளி. அப்ப மோகன் ஒரு பையன், ஓகேவா? A என்ற ஒரு புள்ளி, அதுல இருந்து தெற்கு நோக்கி எத்தனை கிலோமீட்டர்? 2 கிலோமீட்டர் நடந்து பின் இடதுபுறம் திரும்பி மீண்டும் 2 கிலோமீட்டர் நடந்து இறுதியில் இடதுபுறம் திரும்புறான். திருப்பி இடது எது? இதுதான். இடதுபுறம் திரும்பி 2 கிலோமீட்டர் நடந்தால் அவன் பார்க்கும் திசை என்ன? இப்ப என்ன திசையை பார்த்து போயிட்டு இருக்கான்? வடக்கு. பாருங்களேன், ஆன்சரும் வடக்கு கிட்ட போய் முடிஞ்சிச்சு. என்ன ஒரு கோஇன்சிடென்ஸ் இல்ல? அடுத்தது 31வது கேள்வி. டக்குன்னு முடிச்சலாம், நேரமாவதோ? சாப்பிட போகணுமோ? முடிச்சிடலாம். வெயிட் பண்ணுங்க. 5 எதிர்ப்பக்கம் என்னன்னு கேட்டிருக்காங்க. 5ஓட எதிர்ப்பக்கம் இப்ப வந்து பாருங்க, இந்த 2 பக்கங்களிலும் பொதுவான நம்பர் வந்து பாத்தீங்கன்னா 3. அப்ப 3 வச்சுதான் நம்ம சுத்தணும் கடிகார திசையில. 3க்கு அடுத்து 5, 5க்கு அடுத்து 1. இத கடிகார திசையில சுத்தி இருக்கேன். 3 5 1. இது 3க்கு அடுத்து 6, 6க்கு அடுத்து 2. நம்மள எது கேட்டிருக்காங்க? 5ஓட எதிர்ப்பக்கம். 5ஓட எதிர்ப்பக்கம் எது? 6 வந்து நின்னு இருக்கு. சோ ஆன்சர் ஆப்ஷன் 6 C. அடுத்தது 32வது கேள்வி. தவறான படத்தை தேர்ந்தெடுக்கவும் கொடுத்திருக்காங்க. எதுடா தவறு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருப்பாங்க. சோ ஆப்வியஸ்லி இந்த 5th ஃபிகர் தான் தப்பு. ஏன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, இந்த முதல் படம் இப்படி இருக்கா? இதை நான் துண்டா வெட்டியிருக்கேன். அப்போ இதை நான் பாதியா வெட்டும் போது இதனுடைய ஏரியாவும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஏரியா வந்து சமமா இருக்கும். இப்ப இங்க பாருங்க, இந்த மாதிரி இருக்கு. சாரி, 2வது படம் பாருங்க, இந்த மாதிரி இருக்கு. இப்ப இது 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 எல்லாமே ஒரே மாதிரி இருக்கா? அப்ப ஏரியா வந்து சமமா தான் இருக்கும். 3வது படமும் பாருங்க, இந்த மாதிரி கொடுத்துருக்கேன். இது 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 எல்லாமே ஒரே மாதிரி இருக்கு, ஏரியா சமமா இருக்கும். சோ இதனுடைய ஏரியாக்கள்லாம் எத்தனை துண்டாக வெட்டப்பட்டிருக்கோ அது மாதிரி சமமா இருக்கும். ஆனா கடைசி படம் முக்கோணம் தான் இருக்கு. ஆனா பிரிச்சிருக்கக்கூடிய ஏரியா இது ஒண்ணு இருக்கும், இது ஒண்ணு இருக்கும், இது ஒண்ணு இருக்கும், எல்லாமே வேற வேற மாதிரி இருக்கும். சோ அதனால வந்து தவறான படம் எதுன்னு கேட்டீங்கன்னா 5வது படம். செந்தமிழனுடைய இலக்கண குறிப்பு தருகன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. செந்தமிழை பிரிக்கும் போது எப்படி பிரிப்பீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, செம்மை கூட்டல்
தமிழ், செழுமையான தமிழ், என்றென்றும் கேட்க கேட்க காது குளிர குளிர இருக்கக்கூடிய தமிழ், செம்மையான தமிழ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இந்த மாதிரி பிரிக்கும் போது மை வந்துச்சுனாலே அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பண்பு தொகை. பிரிக்கும் போது மை வந்துச்சுனாலே அது என்ன தொகை? பண்பு தொகை. அப்ப செந்தமிழை பிரிக்கும் போது செம்மை கூட்டல் தமிழ் என்று பிரிப்பீர்கள். அதனால வந்து என்ன வரும் பாத்தீங்கன்னா செந்தமிழ் அப்படின்னு வரும். சரி, செம்மை பிளஸ் தமிழ், சோ பண்பு தொகைன்னு வரும். விரிகடல், ஓகேவா? இதுக்கு இலக்கண குறிப்பு கேட்டிருக்காங்க. முக்காலத்தையும் உணர்த்தி வருவது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா வினைத்தொகைன்னு சொல்லுவாங்க. பிரிக்கும் போது மை வந்துச்சுன்னா அது பண்பு தொகை. 3 காலங்களையும், இறந்த காலம், எதிர்காலம், நிகழ்காலம் சொல்லிட்டு 3 காலங்களையும் உணர்த்தி வரக்கூடிய ஒரு சொல் வந்து பாத்தீங்கன்னா வினைத்தொகைன்னு சொல்லுவாங்க. இது விரிகடல்னு சொல்லியிருக்காங்க. விரிகின்ற கடல், விரிந்த கடல், விரியும் கடல். சோ 3ஐயுமா சொல்லி பார்க்கலாம். சொல்லி பார்க்கும்போது என்ன சொல்லலாம்? விரிந்த கடல், இறந்த காலத்திலையும் சொல்லலாம் விரிந்த கடல். என்னைக்கோ தனுஷ்கோடியை வந்து மூழ்கிட்டு போச்சு ஒரு கடல், அது விரிந்த கடல், நல்லாக பறந்து விரிந்து வந்து தனுஷ்கோடியை மூழ்கிட்டு போச்சு. விரிகின்ற கடல், விரியும் கடல். இந்த மாதிரி 3 காலத்தையும் உணர்த்தி வர்றதுனால இது என்ன தொகைன்னு பாத்தீங்கன்னா வினை தொகை. 35 ஆடலும் பாடலும், இலக்கண குறிப்பு தருக. உம்மு உம்முன்னு வந்திருக்கு, உம்மு உம்முன்னு. அப்ப உண்மை தொகையா சார்? ஆப்ஷன்ல தான் இல்லையா? இல்ல, அது எண்ணுமை. ஆடலும் பாடலும், இரவும் பகலும், இந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு வந்துச்சுன்னா அது எண்ணுமை, வெளிப்படையா. இப்ப இங்க பார்க்கும்போது தெரியுது ஆடலும் பாடலும் உம்முன்னு வருது. அப்ப அது என்ன உண்மை? எண்ணுமை, வெளிப்படையாக வருகிறது. இரவும் பகலும் அப்படின்னு சொல்லிட்டு உம்முன்னு வரும். இதே ஆடல் பாடல், வெறும் ஆடல் பாடல் மட்டும் கொடுக்குறான். ஆடலும் பாடலும் நிகழ்ச்சி வேணுங்கன்னு சிவகார்த்திகேயன் கேட்பாருல, அது மாதிரி தான் ஆடல் பாடல் நிகழ்ச்சி, ஆடல் பாடல். இப்ப இதுல உம்முன்னு வரல, அப்ப வெளிப்படையா வரல. வெளிப்படையா வரலன்னா அது என்ன தொகைன்னு பாத்தீங்கன்னா உண்மை தொகை. உண்மை தொகை. அப்ப வெளிப்படையா வந்துச்சுன்னா எண்ணுமை, வெளிப்படையா வரலன்னா உண்மை தொகை. அப்ப இரவு பகல்னு சொன்னாங்கன்னா அது உண்மை தொகை, இரவும் பகலும் சொன்னாங்கன்னா அது எண்ணுமை. வித்தியாசம் தெரிஞ்சு படிங்க. 36 மலரடி, மலர் போன்ற அடிகளை உடையவனே. இறைவனை சொல்லுவாங்க பூ போன்ற பாதங்களை உடையவன், மலர் போன்ற அடிகளை உடையவனே, உன் மலரடி சேர்ந்தேன். மலரடி சேர்ந்தாருக்கு அப்படின்னு சொல்லிட்டு குரல்லே கூட சொல்லியிருப்பாங்கல்ல. மலரடி என்பது மலர் போன்ற பாதங்கள். அப்ப அவர் பாதங்களை வந்து ஓமையா கூறுகிறார் திருவள்ளுவர். இறைவனுடைய பாதங்கள் அந்த அளவுக்கு செக்கச்செவேர் என மலரை போன்று இருக்கிறது. அப்ப அதை ஒரு ஓமையா எடுத்து கொடுக்கிறார். டைரக்டா காலன்னு சொல்லிட்டா எங்க அதுக்கான ஒரு ஹைப் இல்லாம போயிடும். நமக்கு தான் ஹைப் வேணும்ல நிறைய சீன்ஸ்ல. அந்த மாதிரி அவர் என்ன சொல்றார்? மலர் போன்ற கால்கள், பூ போன்று இருக்கு அவர் கால்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பூவை அவருடைய பாதங்களுக்கு ஓமையாக கூறுகிறார். அதனால இது என்னன்னு பாத்தீங்கன்னா ஓமை தொகை. அப்ப மலரடியினுடைய இலக்கண குறிப்பு ஓமை தொகை. ஃபர்ஸ்டே தமிழ் வைக்கல, நடுவில் நுழைச்சு விட்டேன். அதான் ஊன்ற ஊன்ற. ஒரு சொல் 2 முறையோ அல்லது 2ற்கு மேற்பட்ட முறையோ ரிப்பீட் ஆச்சுன்னா அது ஒன்று இரட்டை கிளவியா இருக்கலாம், இல்ல அடுக்கு தொடரா இருக்கலாம். எல்லாருக்குமே தெரியும் இரட்டை கிளவிக்கு அடுக்கு தொடர். ஐஸ்வர்யா ராயை வச்சு ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருப்பனே, சரசர சரசர இரட்டை கிளவி, பலபல பலபல இரட்டை கிளவி, ஒன்றல்லோ தமிழில் ஒன்றல்லோ, பிரித்து பார்த்தால் பொருளும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா ராய் வந்து அந்த ஜீன்ஸ் படத்துல ஒரு பாட்டிலே பாடி இருப்பாங்க. ஊன்ற ஊன்ற அப்படின்னா எதுன்னு பாத்தீங்கன்னா அடுக்கு தொடர். ஏன்னா பிரிச்சால் என்ன தரும்? பொருள் தரும். ஊன்ற ஊன்ற கால், அது வந்து ஒரு வார்த்தையா சொன்னாலும் பொருள் தரும், 2 முறை தொடர்ந்து சொன்னாலும் பொருள் தரும், 4 முறை சொன்னாலும் பொருள் தரும். அப்ப பிரித்தால் பொருள் தரால் அடுக்கு தொடர், பிரித்தால் பொருள் தராதது இரட்டை கிளவி. ஓகேவா? அடுத்து 38 மடமட. இப்பதானே சொன்ன பிரித்தால் பொருள் தரக்கூடாது. 2 முறை தொடர்ந்து வரும்போது பிரிச்சா பொருள் தரலன்னா அது என்னது? இரட்டை கிளவி. அப்ப மடமட என்பது என்னன்னு பாத்தீங்கன்னா இரட்டை கிளவி. 39 பலபல. இப்ப நீங்க சொல்லுங்க பார்க்கலாம், இது உங்களுக்கான ஒர்க் அவுட். பலபல, பலபலக்குது, பலபலக்குது, பலபல பலபல நீ இரட்டை கிளவி தான் அதுவும். ஓகேவா? அடுத்தது 40 மாதவம். மா என்றால் பெரிய, பெரிய தவம். உன்னை பெற்றிட மங்கையராய் பிறப்பதற்கு மாதவம் செய்திட வேண்டும் அம்மா அப்படின்னு சொல்லிட்டு பெண்களை பெருமைப்படுத்துற மாதிரி இந்த ஒரு லைன் நான் சொல்றேன் இருக்கு. ஓகேவா? மாதவம் என்றால் மங்கையராய் நீங்கள் பிறப்பதற்கு பெரிய தவம் செய்திருக்க வேண்டும் என்று கூறுகிறார்கள். அப்போ இந்த மாதிரி பெரிய இந்த மாதிரிலாம் வந்துச்சுன்னா அது என்னன்னு பாத்தீங்கன்னா உரிச்சொற்றொடர். ஓகேவா? இந்த சால சிறந்தது இப்படிலாம் வந்துச்சுனாலே அது என்னன்னு பாத்தீங்கன்னா உரிச்சொற்றொடர். சோ ஆன்சர் ஆப்ஷன் 40க்கு வந்து உரிச்சொற்றொடர். சோ 40 கேள்விகள் முடிஞ்சிருச்சுன்னு இன்னைக்கு நீங்க நினைப்பீங்க, அதுதான் கிடையாது. கீழே 10 கேள்விகள் உங்களுக்கான டபுள் டமாக்காவை நாங்க வச்சிருக்கோம். ஏன்னா இன்னைக்கு ஆயுத ஸ்பெஷல். சோ விடுபட்ட எண்ணை தேர்கன்னு சொல்லி ஒரு நம்பர் சீரிஸ் கொடுத்திருக்காங்க. இதெல்லாம் பாருங்க, டக்கு டக்குன்னு முடிச்சிடலாம். 9 6 7 8 2 3 எழுதிருக்காங்களா? இதை இங்க தொடர்ந்து எழுதும் போது இந்த கடைசி என்ன ரிமூவ் பண்ணிட்டு எழுதிருக்காங்க. வெறும் 9 6 7 8 3 2ன்னு. இப்ப அடுத்தது எழுதும் போது இந்த முதல் எண்ணை வந்து விடுபட்டுட்டு எழுதிருக்காங்க. திருப்பியும் பாருங்க, எழுதும் போது இந்த கடைசி என்ன விடுபட்டுட்டு எழுதிருக்காங்க. அப்போ கடைசி முதல் கடைசி. அப்ப அடுத்ததை எதை ரிமூவ் பண்ணுவாங்க? முதல் எழுத்தை ரிமூவ் பண்ணுவாங்க. ஆன்சர் என்னது? 78. சோ பி ஆப்ஷன்ல இருக்கக்கூடிய 78 முடிஞ்சுச்சா? அடுத்தது விடுபட்ட எழுத்தை கண்டறிக. இது உங்களுக்கான ஹோம்வொர்க். HIJKL இது ஹோம்வொர்க்கா? எல்லாமே தொடர்ந்து தானே சார் இருக்கு. KL M சார் இது என்னது? நீங்க ஹோம்வொர்க் கொடுக்கீங்க. நான் இப்பே போடுறேன்னு சொல்லுவீங்க, ஆனா நானே போட்டேன்.
அடுத்தது 3 12 எழுதி இருந்தா 5 என்னன்னு எழுதலாம்னு கேக்குறாங்க. 3 ஏமா 12 எழுதணும்னா 3க்கு அடுத்த நம்பர் என்ன 4. அப்ப 3 4 12. 3ஓட அடுத்த நம்பர் 4, 3 4 பெருக்குனா 12. அப்ப இங்க 5 இருக்கு. 5ஓட அடுத்த நம்பர் 6, 5 6 பெருக்குனா என்னமா சி ஆப்ஷன்ல இருக்கக்கூடிய 30. வெண்படம் கேட்டிருக்காங்க. யானை, புலால், உண்ணிகள், புலின்னு சொல்லியிருக்காங்க. புலால் உண்ணிகள்னா நான்வெஜ் சாப்பிடுறது. நான்லாம் நான்வெஜ் சாப்பிடுவோம்பா நல்லா அப்படின்றீங்களா நீங்களா? அப்ப நம்ம எல்லாம் வந்து புலால் உண்ணிகள்ல தான் சேருவோம். அப்போ புலி வந்து புலால் உண்ணி நான்வெஜ் சாப்பிடும். அப்போ புலியை வந்து எதுக்குள்ள சேர்த்துணும்? புலால் உண்ணி. புலி வந்து நான்வெஜ் சாப்பிடும். புலி பசித்தாலும் பிள்ளை திங்காது. அப்ப யானை நான்வெஜ் சாப்பிடுமா? யானை பியூர் வெஜ்ஜுமா? யானை பெரிய மரத்தையே சாச்சு கூட சாப்பிடுமே தவிர மரத்தில் இருக்கக்கூடிய பறவையை கூட சாப்பிடாது. ஓகேவா? அப்ப யானை வந்து வெஜ். அப்ப அந்த மாதிரி படம் எது இருக்குது? இதோ பி இருக்குது. சோ ஆன்சர் ஆப்ஷன் இஸ் பி. ஓகேவா? சரி, பின்வரும் வார்த்தைகளை குறியிட்டோம்னு சொல்லியிருக்காங்க. கேட் ஆறுன்னு சொல்லியிருக்காங்க. ஏன் கேட் ஆறுன்னு சொல்லணும் சார்? கேட் எத்தனை லெட்டர் வார்த்தை? 3 லெட்டர் வார்த்தை. அதை 2ஆல பெருக்கிட்டாங்க 6. கியர் எத்தனை லெட்டர் வார்த்தை? 4 லெட்டர் வார்த்தை. 4 2ஆல பெருக்குனா 8. டைகர் 1 2 3 4 5 லெட்டர் வார்த்தை. அப்ப 5 2ஆல பெருக்குனா 10. சோ இருக்கக்கூடிய எத்தனை லெட்டரோ அதை 2ஆல பெருக்கி விடையை எழுதியிருக்காங்க, குறியிட்டு இருக்காங்க. அடுத்தது மீனா தெற்கு நோக்கி 15 கிலோமீட்டர் தூரம் வண்டியை ஓட்டுகிறாள். ஓட்டட்டும் தெற்கு நோக்கி. அப்ப மீனா வந்து தெற்கு நோக்கி எத்தனை கிலோமீட்டர்? 15 கிலோமீட்டர் ஓட்டுறாங்க மீனான்ற பொண்ணு. ஓகேவா? பின்னர் மீண்டும் வலது பக்கம் திரும்புகிறாள். வலது பக்கம் திரும்பி 20 கிலோமீட்டர் தூரம் வண்டியை ஓட்டி சென்று பயணத்தை முடிக்கிறாள். புறப்பட்ட இடத்திலிருந்து அவள் எவ்வளவு தூரத்தில் இருப்பாள்? இதுதான் மீனா புறப்பட்ட இது முடிச்ச இடம். செங்கோணம் முக்கோணம் வந்துச்சா? 20 5 வந்துச்சுன்னா இப்பதான் ஒரு விடை சொன்னேன். 20 5 வந்துச்சுன்னா இந்த திசை என்ன? 25 கிலோமீட்டர் இருக்கு. பாத்தியா? கரெக்டா? பி ஆப்ஷன். சூப்பர். அடுத்தது 7வது கேள்வி. வரிசைப்படுத்தவும் சொல்லியிருக்காங்க. இப்பயும் அழுகை, சிரிப்பு, குழந்தை முன்ன வானவில் கொடுத்தோம். இப்ப அந்த மாதிரி கொடுக்கல, இது கொடுத்துருக்கோம். டக்குன்னு முடிங்க பார்க்கலாம். குழந்தை அழுகும். சோ குழந்தை அழுகும். அழுததை பார்த்த தாய் பதறி ஓடி வருவாள். பதறி ஓடி வந்த தாய் பால் கொடுப்பாள். பால் குடித்தவுடன் குழந்தை சிரிக்கும். சோ 2 4 1 3 5 2 4 1 3 5 எங்க இருக்கு? சி ஆப்ஷன்ல இருக்கு. ஆன்சர் ஓவர். ஓகேவா? அடுத்தது ஒரு சங்கேத மொழியில் என்னன்னா மாத்திக்கோங்க. கடைசி கொஸ்டின் படிங்க. ஆகாயம் என்ன நிறத்தில் இருக்கும்? ஆகாயம் தீப்பிடித்தால் நிலா தூங்குமா அப்படின்ற மாதிரி ஆகாயம் என்ன நிறத்தில் இருக்கும் கேட்டிருக்காங்க. ஆகாயம் எல்லாருக்குமே தெரியும் வெண்மை நிறத்தில் இருக்கும். வெண்மை நிறத்தை என்னன்னு மாத்திருக்காங்கன்னு பாரு. நீலம். சாரி, ஆகாயம் வெண்மை இல்லைல்ல, நான் கிளவுட் நினைச்சுக்கிட்டேன். சாரிமா. ஆகாயம் நீல நிறத்துல இருக்கும். அப்ப நீல நிறத்தை என்னன்னு மாத்திருக்காங்கன்னு பாரு. நீலம் என்பது ஆகாயம் எனவும் மாறி இருக்கிறது. அப்ப நீலம் என்பது ஆகாயம்னு மாறி இருந்துச்சுன்னா ஆன்சர் ஆப்ஷன் எது? டி ஆகாயம். ஓகேவாமா? அடுத்தது இந்த வார்த்தைகளை வந்து டிக்ஷனரியில் இருக்கிற மாதிரி அரேஞ்ச் பண்ணா கடைசியில எது வரும்னு கேட்டிருக்காங்க. டிக்ஷனரியில் இருக்கிற மாதிரி அரேஞ்ச் பண்ணா கடைசியில எது வரும்னு கேட்டிருக்காங்க. சோ நீங்க தான் கரெக்டா பார்த்து சொல்வீங்களே, சொல்றீங்களா? ட்ரிகர் எல்லாத்துலயுமே டிஆர் தான் இருக்கு. டிஆர். ஓகேவா? சோ கடைசியில ஏதோ ஒரு கேட்டிருக்காங்க. அப்ப முதல் 2 லெட்டர் வச்சு கண்டுபிடிக்க முடியாது. 3வது லெட்டர் பாரு. இதுல ஐ, இதுல இ, இதுலயும் இ, இதுல ஏ. அப்ப ஃபர்ஸ்ட் இவன் வந்துருவான், போயிட்டான். 2வதா இவனுங்க தான். 2 3ல இவனுங்க தான் வருவாங்க. ஏன்னா ஏக்கு அடுத்து இ தானே வரும், ஈக்கு அடுத்து தான் ஐ வரும். அப்ப கடைசியில வர வேண்டிய லெட்டர் ட்ரிகர் ஏ. முடிஞ்சிருச்சா? அடுத்தது லாஸ்ட் அண்ட் ஃபைனல் கொஸ்டின். ஒரு கனரக வண்டி 36 கிலோமீட்டர் வடக்கு நோக்கி செல்கிறது. ஒரு கனரக வண்டி, ஒரு ட்ரக் 36 கிலோமீட்டர் வடக்கு நோக்கி சென்று பின் மேற்கு புறம் திரும்பி 9 கிலோமீட்டர் சென்று பின் தெற்கு புறம் திரும்பி 50 கிலோமீட்டர் சென்று இடதுபுறம் திரும்பி 9 கிலோமீட்டர் செல்கிறது. நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு கனரக வண்டி 36 கிலோமீட்டர் போயிட்டு மேற்கு புறம் திரும்பி 9, கீழே திருப்பி தெற்கு புறம் திரும்பி 50. இது 50மா? 50. ஓகேவா? 50 கிலோமீட்டர் சென்று திருப்பி இடது பக்கம் திரும்பி 9 கிலோமீட்டர் செல்லுது. இப்போ ஆரம்பிச்ச இடத்துல இருந்து தற்போது எந்த திசையில் உள்ளார்? இதுதான் ஆரம்பிச்ச இடம். இது 36 தான், ஆனா இது 50. அப்ப இதை தாண்டி தான் வந்திருக்கணும். அப்ப இந்த டிஸ்டன்ஸ் பிளஸ் இது என்ன திசைன்னு கேக்குறாங்க. ஆரம்பிச்ச இடத்துல இருந்து அவர் எந்த திசையில இருக்காருன்னா தெற்கு. ஆரம்பிச்ச இடத்துல இருந்து எந்த திசையில இருக்காரு? தெற்கு. இதான் ஆரம்பிச்சதுல இருந்து கீழே தானே இருக்காரு. அப்ப தெற்கு திசையில இருக்காரு. ஏன்னா இந்த 9 இந்த 9 சமன் ஆயிடுச்சு. அதனால நேரா வந்து நின்று இருப்பார் ஆரம்பிச்ச இடத்துக்கு. தெற்கு திசையில இருக்கார். எத்தனை கிலோமீட்டர்? 50ல 36 போச்சுன்னா 14 கிலோமீட்டர். சோ 14 கிலோமீட்டர் தெற்கு திசையில இருக்கார். முடிஞ்சுச்சா? 14 கிலோமீட்டர் தெற்கு திசையில இருக்கார். சோ வேகமா இந்த 10 கொஸ்டின் பார்த்து முடிச்சிட்டோம்ல டக்குன்னு. இன்னைக்கு ரீசனிங் கிளாஸ் நல்லா போச்சாமா? எல்லாருக்கும் இன்ட்ரெஸ்டா இருந்துச்சா? சரி, ஓகே, தேங்க்யூ. இணைந்திருங்கள் காவலர்களை தொடர்ந்து பயணிப்போம். முப்படை பயிற்சி மையத்துடன் ஆயுத பூஜை தின நல்வாழ்த்துக்கள். இன்னொரு முறை சொல்லிக்கிறேன். படிக்க ஆரம்பிங்க. அவ்வளவுதான். தேங்க்யூ.